ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அசிஸ்டன்ட் டைரக்டர் தமிழ் டெவலப்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தமிழ் டெவலப்மெண்ட்டுக்கு பிஏ தமிழ் அண்ட் எம்ஏ தமிழ் முடித்தவங்க தான் எலிஜிபிள். ஸோ அவங்களுக்கான டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கிளாஸஸோ இல்லை எதோ கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட அது இல்லை. பட் ஆனால் டைம் இல்லாதங்காட்டி வந்து டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் மினிமம் ரேட்டில். ஓகேங்களா? அதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக வந்து நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம குரூப்பில் இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் என்னென்ன தர போகிறேன், எப்படி வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலுமே, இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், இந்த எக்ஸாம் வந்ததுன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், இது சிலபஸ் எந்த மாதிரி இருக்குது, புக்ஸு படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற சின்ன டைமில் நம்ம எப்படி இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஒருத்தனை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது வந்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல் எக்ஸாமு ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் டைரக்டரில் தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. இதில் வந்து பேச்சுலர் இன் தமிழ், எம்ஏ தமிழ் படிச்சிருந்தா வந்து ஒருத்தனை எலிஜிபிள். இதில் வந்து பேச்சுலர் இன் லிட்ரேச்சர், மாஸ்டர் இன் லிட்ரேச்சர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். டிஸ்டன்ஷனில் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ரெகுலரில் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் இது தான். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாமும் கூட தமிழுக்கு. ஓகேங்களா? நீங்கள் குரூப் 4க்கு குரூப் 2க்கு படித்த தமிழே வந்து இதில் மோர் தென் எனஃப். கொஞ்சம் வந்து மாஸ்டர் டிகிரி லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இதில் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு குரூப் 1 லெவலில் எக்ஸாமு. ஓகேங்களா? இந்த எக்ஸாமில் நம்ம என்ன பிளான் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் தமிழ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மொத்தம் 25 டெஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின் வீதம் 25 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அந்த 25 டெஸ்ட்டில் 2500 கொஷின் கவர் ஆயிரும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்போம் மாஸ்டர் டிகிரி லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு செம கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம அந்த லெவலில் தான் வந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். டெஸ்ட்டு இன்னும் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து டெஸ்ட் வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குன்னா நாளைக்கு வந்து ஆன்சருக்கு கொடுப்பேன். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்காது. எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் வந்து இதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு ஆன்சர் கீ மட்டும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். பிடிஎஃபாக தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? நம்ம குரூப் இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் சம் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நான் அந்த குரூப்பில் நான் காட்டுறேன் நான் என்னென்ன வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து மொத்தம் 15 டெஸ்ட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நாளையிலேருந்து வந்து 1 டே ஒன்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். அக்டோபர் ஃபுல்லாக 1 டே ஒன்ஸுமே, நவம்பரில் வந்து ஒரு டேக்கு ஒரு டெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ மீதி போனால் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து காலையில் ஒரு டெஸ்ட் வச்சுட்டு சாயங்காலம் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நம்மளுக்கு வந்து குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் நான் வந்து என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஏடி தமிழ் டெவலப்மெண்ட்டுக்குன்னு வந்து நம்மக்கிட்ட ஒரு 10 பேருக்கு பக்கமாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இது வரைக்கும் நான் என்ன ப்ரொவைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 2010லேருந்து 23 வரைக்கும் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் கொஸ்டின்ஸும் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு இந்த சிலபஸில் இருக்கிற புக்ஸை வந்து நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த புக்ஸ் என்ன அப்படின்னா வந்து இப்போது எல்லா புக்ஸுமே இந்த எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருக்குறள் அதிகார விளக்கம் ஃபுல்லாக இருக்கும், சிலப்பதிகாரம் இருக்கும், யூனிட் 6க்கான வந்து மெட்டீரியலு, ப்ளஸ் வந்து யூனிட் 8க்கான மெட்டீரியலு, யூனிட் 3 and 4 இதெல்லாமே வந்து ஒவ்வொரு புக்ஸு. இந்த புக்ஸ் வந்து இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 1, 2, 3, 6, 7, 8க்கு வந்து மெட்டீரியலு இது ஃபுல்லாக வந்து ஆன்லைன்லேருந்து நமக்கு ரெடி பண்ணி எடுத்து கம்பைல் பண்ண மெட்டீரியல்ஸ் இது ஃபுல்லாகவே. ஸோ இந்த 10 யூனிட்டுக்குமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இந்த இந்த நம்ம இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக வந்து இது இல்லாமல் எந்தெந்த புக்ஸ் வந்து படிக்கணும், எந்த புக்ஸ் வந்து யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுவே இந்த பிடிஎஃப் படித்தாவே மோர் தென் எனஃப் தான். ஓகேங்களா? பிடிஎஃப்லேயே வந்து எல்லாமே வந்து இருக்கும். எல்லாத்தையுமே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் ப்ளஸ் இந்த டெஸ்ட்டோடு தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மொத்தமாக
இப்போது நான் அந்த டெஸ்ட் சீரிஸுக்கு மட்டுமே வந்துட்டுனா மொத்தமாக இதுக்கான ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க 1000 ருபீஸில் இந்த ஜிபே நம்பருக்கே வந்து ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பேன். குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அக்சசபிலிட்டி அந்த குரூப்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். ஸோ அந்த டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸு ப்ளஸ் வந்து டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஏடி தமிழ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எந்த ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறது இல்லை. இது வந்து ஒரு குரூப் 1 லெவல் நல்ல போஸ்ட்டும் கூட. யாருமே வந்து இதுக்கு அதிகமாக வந்து காம்படிஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இதை அழகாக வந்து கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாமுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். இதில் சிலபஸ் வந்து பாருங்களேன். தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் இது வந்து தமிழ் தனித்தனிமை இந்த இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப ரொம்ப குறுகிய சிலபஸ் தான். இதுக்கு ஸ்கூல் புக்லேயே நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து நான் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலங்கள் தோறும் தமிழாக வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பேன். சங்க காலத்தில் தமிழ் வளர்ச்சி எப்படி இருந்தது, இடைக்காலத்தில் எப்படி இருந்தது, தற்காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த மெட்டீரியல் இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கான இதில் தமிழ் உள்ள எழுத்துக்கள் அவற்றில் ஒளியன்கள் முறை இது வந்து கிராமர் லெவலில் வரும். அதுக்கான இது வந்து கொடுத்துருக்குறோம். பொருள் இலக்கணம் வந்து ஃபுல்லாக வந்து கேட்டிருக்காங்க. பொருள் இலக்கணத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் செம்மையாக இருக்கும். அதை தவிர நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு வந்ததுன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னாவே போதும். ஓகேங்களா? இதுக்கு இந்த மொழி வரலாறு அந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்துட்டுனா மொழி வரலாறு இந்த புக்கு மூவர்தன் லசனரோட புக்கு வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு யாப்பு பாவடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஃபுல்லாக வந்து இலக்கணம் தான். இதுவும் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸுக்காக மெட்டீரியல்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நம்ம குரூப்பில் இருக்குது. ஸோ இலக்கண நூல்கள் என்ன, தொல்காப்பியம், நன்னூல், யாப்பெருங்கலகரை இந்த ஒவ்வொரு நூல்களை பற்றியும் வந்துட்டுனா கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியமுக்கான புக்கும் வந்துட்டுனா கொடுத்துருக்கேன். எந்த புக்கில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் சொல்லிக்கிறேன். சங்க இலக்கியம், அற இலக்கியம், காப்பிய இலக்கியம், ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டுனா கொடுத்துருக்குறேன். காப்பிய இலக்கியம் பார்த்தீங்களா, இதில் 3 இது வந்துட்டுனா இப்போ முடிஞ்சிச்சு. நம்ம ஒவ்வொரு இப்போ இந்த சிலபஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பொதுவாக கொடுத்துட்டாங்க. அற இலக்கியம் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் திருக்குறளில் வந்துட்டுனா ஃபுல்லாக 1330 குறளையும் படிக்கணும்னு இல்லை. திருக்குறளோட சிறப்புகள் பற்றி படிக்கணும், திருக்குறளோட மீனிங் பற்றி படிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு குறளுக்கும் நம்ம எந்த மாதிரி மீனிங் இருக்குது, இப்போ நீங்கள் அதிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஓகேங்களா? இந்த அதிகாரத்தில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதும். நீங்கள் மோஸ்ட்லி அதுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்துட்டுனா நம்ம பண்ணிடலாம். ஸோ அதில் தான் நம்ம குரூப்பில் வந்துட்டுனா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். திருக்குறள் அதிகார விளக்கம் சொல்லிட்டு வந்து ஒரு புக்கு கொடுத்து வந்திருப்பேன் பிடிஎஃப்ல. ஸோ அந்த புக்கை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். ஒவ்வொரு நூலையும் நீங்கள் டெப்த்தாக படித்து அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த நூலோட சிறப்பு என்ன, அந்த நூட்களில் கூறியிருக்கிற வரிகள் என்னென்ன, அந்த கதை என்னென்ன, கதை மாந்தர்கள் என்னென்ன, அதில் இருக்கிற சிறப்பு என்னென்ன, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதும். உங்களுக்கு நீங்கள் இதை அழகு போல் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிட முடியும். இதுக்கு வந்துட்டுனா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் சொல்லிட்டு புக் இருக்குது. அந்த புக்கை படிச்சிங்க அப்படின்னா வந்து மோர் தென் எனஃப். அதுலேயே வந்துட்டுனா எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பக்தி இலக்கியம் அதுலேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு புதினம் இது வந்து பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியத்தோட வளர்ச்சிகள் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே புதினத்துக்கு அப்புறம் சிறுகதை வந்திருக்கும். சிறுகதை, மரபு கவிதை வந்திருக்கும், புது கவிதை வந்திருக்கும், நாடகங்கள்ல இருக்குது, உரையாசிரியர் உரைநடை வந்துட்டுனா இப்போ இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஆத்தருக்கான இது அவங்கள வந்து என்னென்ன வந்துட்டுனா எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டுனா பார்த்துட்டிங்கன்னா போதும். மொழிபெயர்ப்பு இலக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மலையாளத்தில் மொழிபெயர்ப்பு இலக்கியம் என்ன மாதிரி இருந்தது, நெக்ஸ்ட்டு நாட்டுப்புற இலக்கியங்கள் எந்த மாதிரி இருந்தது, ஊடகவியல் எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாமே நம்மளோட அப் டு 6 to 11th வந்து 11th 12th புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழை கவர் பண்ணோம்னாவே எல்லாமே இந்த சிலபஸுக்கான இது எல்லாமே அதில் இருக்கும். ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸஸுக்கான புக்ஸும் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து அதை நான் அக்சசபிள் வந்து கொடுப்பேன். டெஸ்ட் சீரிஸ் வெறும் வந்து உங்களுக்காக. ஓகேங்களா? இது பாருங்கள், நான் அந்த பிடிஎஃப்ல வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒவ்வொன்றுக்கான இப்போ நம்ம சிலபஸ் பார்த்தோம். சிலபஸோட வந்து இடைக்கால தமிழ் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருப்போம். ஒரு 100 பேஜுக்கான மெட்டீரியல் தான். அது இப்போ சீக்கிரம் படிச்சிடலாம். நீங்கள் பழங்கால தமிழ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, தற்கால தமிழ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்துட்டுனா இருக்கும். 500 400 அந்த ஒவ்வொரு பாட்டும் வந்துட்டுனா எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருப்பேன். நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். அதில் எந்த
மாதிரி இருக்குது. தற்கால தமிழ் ஆசிரியரோடது இது எல்லாமே வந்து நான் எடுத்து கொடுத்துருப்பேன். எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம கவர்மெண்ட்டோட ஆத்தென்டிக் சோர்ஸு, அதுலேருந்து தான் நான் எடுத்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே வந்து தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட வெப்சைட்லேருந்து எடுத்தது, தமிழ் செந்தமிழ் ஆராய்ச்சிக்கு நிலையம் அதுலேருந்து எடுத்தது, இந்த மாதிரி தான் வந்து எடுத்து கொடுத்துருக்கிறேன். ஸோ எல்லாமே ஆத்தென்டிக் சோர்ஸ் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும், அந்த மெட்டீரியல் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டோட வந்து நான் பிளான் பண்ணிக்கிறேன். நம்மளோட டெஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது வந்து சாம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட கொஸ்டின் இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணுறேன். நாளைக்கு தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ அது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் பிடிஎஃப்ல வந்துட்டு நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சருக்கு அடுத்த நாள், இப்போ நாளைக்கு டெஸ்ட் அப்படின்னா நாளானிக்கு வந்து ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி 25 டெஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து கொஸ்டின்ஸ் வந்து தரதுக்காக பிளான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன எல்லாமே மெட்டீரியல் ப்ளஸ் இந்த டெஸ்ட்டு ஆன்சருக்கு இது எல்லாம் சேர்த்து வந்து நான் 1000 ருபீஸ் தான் வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் ஏன்னா இது தமிழுக்காக யாருமே வந்து ப்ரொவைட் பண்ணலை, டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இது நல்ல போஸ்ட்டும் கூட, ஆனால் யாருமே வந்து இதுக்கான இனிஷியேட்டிவ் பண்ணல அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, நம்ம ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒத்துட்டிங்கன்னா டைம் இல்லாதங்காட்டி தான் நான் எனக்கு கிளாஸ் எடுக்க முடியலன்னா நான் கிளாஸாகவே எடுத்து வந்திருப்பேன். நான் இப்போ என்னோடய குவாலிஃபிகேஷன்னா நான் எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன். நான் யூஜிசி நெட்டு வந்து நான் முடிச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இது தமிழில் வந்து நம்ம நெட்டு முடிச்சிருக்கேன். ஹிஸ்ட்ரியிலையும் நான் நெட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் 3 டிகிரி வந்து மாஸ்டர் டிகிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து சரி, தமிழ் வந்து யாருமே ப்ரொவைட் பண்ணலை அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்காக அதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஒர்க்குக்கான சார்ஜஸ் மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேனே தவிர வேறு எதையுமே நான் இதில் போடல. ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிடுங்க. 1000 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். 1000 ருபீஸ் ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து பிடிஎஃப் வந்து நாளைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சார், நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து வந்து நான் உங்களுக்கு அக்சசபிலிட்டி கொடுக்குறேன். நீங்கள் இந்த மெட்டீரியல் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷனும் வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நாளைலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. யூஸ் பண்ணிங்க. நல்ல போஸ்ட்டு, குரூப் 1 லெவல் போஸ்ட்டும் கூட. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். Join with our team. Thank you so much.